அப்பொழுது அவன் அந்த தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். ரெகோபோத்தை நாங்கள் காண, ரெகோபோத்தை நாங்கள் காண, ரெகோபோத்தை நாங்கள் காண, ரெகோபோத்தின் அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாக. பிள்ளையே, இத்தனை காலங்கள் நீ குறுகி இருக்கலாம். வருகிற ஆண்டு உன்னுடைய பெருக்கத்தின் ஆண்டு. இத்தனை நாட்கள் உன்னை சத்துருவானவன் ஒடுக்கி வைத்திருக்கலாம், உன்னை அழிக்க நினைத்திருக்கலாம். வருகிறதான நாட்கள் கர்த்தர் உன்னை விரிவாக்குகிற ஆண்டாய், உன்னுடைய எல்லையை விஸ்தாரப்படுத்துகிற ஆண்டாய், உன்னுடைய எல்லையை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிற ஆண்டாய் கர்த்தர் இந்த ஆண்டை மாற்றுவாராக. இந்த வருஷத்தை ரெகோபோத்தின் வருஷமாக கர்த்தர் மாற்றி தருகிறார். இந்த வருஷத்தை கர்த்தர் பெருக்கத்தின் வருஷமாக கர்த்தர் மாற்றுகிறார். இந்த வருஷத்தை ஆண்டவர் செழிப்பின் வருஷமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த வருஷம் நமக்கு இடம் உண்டாகிற ஒரு வருஷமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு ஒரு திறந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதான ஒரு வருஷமாக கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். எனக்கான ஒரு ரெகோபோத் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வருஷத்தில் தானே ஏசைக்கின் அனுபவங்களும் சித்ராவின் அனுபவங்களும் இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதெல்லாம் இன்றோடு கூட ஆண்டவர் அதை முடிய பண்ணுகிறார். It will be the year of Rehoboth. It will be the year of multiplication. It will be the year of prosperity. It will be the year of open space. And it will be the year of room for us. ஒடுக்கத்தின் பாதைகளிலே கடந்த நாட்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். தேவன் இந்த புதிய வருஷத்தில் தானே எல்லா ஒடுக்கங்களையும் கர்த்தர் மாற்றி, எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றி ஒரு விசாலத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். பெருக்கும் தேவன் நீங்கள் செய்கிற தொழில்களில பெருக்கும், உங்கள் வேலைகளிலே ஆசீர்வாதங்கள், குடும்பத்தில் பெருக்கும், வீட்டின் காரியங்களிலே, இடத்தின் காரியங்களிலே ஒரு விரிவாக்கம், உங்களுடைய ஆயுஷ் நாட்களிலே கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டு ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிறார். எதிலெல்லாம் கர்த்தர் வளர்ச்சியை தர விரும்புகிறார் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, தெய்வீக காரியங்களிலே, தெய்வீக ஆசீர்வாதங்களிலே வளர்ச்சி, ராஜ்யத்தின் விரிவாக்கத்திலே கர்த்தருடைய பெருக்கம். நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு, உயர்த்தப்பட முடியாதபடிக்கு, பெருக்கம் அடைய முடியாதபடிக்கு நம்மை ஒடுக்கி வைத்திருந்தது. என்ன பண்ணிட்டா? ஒடுக்கி வைத்திருந்தது. ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, வசனத்தை தியானிக்க முடியல, கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க முடியல, சபைகளுக்கு போக முடியல. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையை ஒடுக்கி வைத்திருந்தான். ஆனா கர்த்தரோ இன்னைக்கு சொல்லுகிறார், உனக்கான ரெகோபோத்தை நான் உண்டாக்குகிறேன். என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால் இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். என்ன வந்தாலும் சரி, உம்மை விட்டு நான் விலகுவதில்லை ஆண்டவரே. எனக்காய் நீதி செய்கிற தேவன், எனக்கான காரியங்களை செய்கிறவர், எனக்கான யுத்தங்களை செய்கிறவர், நீர் ஒருபோதும் என்னை விட்டு விலகுகிறதில்லை. எனக்கான எத்தனை வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் சரி, எனக்கான வாசல்களை திறக்கத்தக்க ஒரு தெய்வம். பிள்ளையே, முடியும் என்று சொல்லி யோசித்த இடத்துல கர்த்தர் உனக்கான அந்த ரெகோபோத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே. நிச்சயமாய் நீ அதை சுதந்தரிப்பாய். நிச்சயமாய் இந்த வருடத்தில் நீ அதை சுதந்தரிப்பாய். இவ்விதமான சீரை பெற்ற இந்த ஜனம், oh, it's a blessing. They are blessed. எப்படி நான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பேன், எப்படி நான் அதை பெற்றுக்கொள்வேன்? அவனுக்குள்ளாக கலக்கம். நான் சொல்லுகிறேன், மோசே மரித்து போகலாம், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் மறைந்து போகாது. ஒரு நாள் அந்த வார்த்தைகள் மாறி போகாது. தாம் சொன்ன வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னோடு கூட இருப்பாரே. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். சூழ்நிலைகள் மாறினாலும் என் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் அது மாறி. Place can be changed, but the promise never. இடம் மாறலாம், ஆனா வாக்கு தத்தம் மாறலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறதான இந்த ஜனம் எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளது. வாக்கு தத்தத்தை கொண்டு தம்முடைய ஜனத்தை கர்த்தர் பலத்தவைகளாய் மாற்றினார். அவருடைய வாழ்க்கையில் எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் இருந்த பொழுதும் இன்னொரு வாசலை கர்த்தர் அவனுக்காக திறந்தார்.
ஆகாயத்தில் சிரமம் பண்ணுகிறவர்களாய் அல்ல. ஏதோ சும்மா கம்ப சுத்திட்டு போறதுக்கு கர்த்தர் அழைக்கல. நமக்குரியதான தரிசனம் உண்டு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, உனக்கான ரெகோபோத்தை நான் தருவேன் சொல்லி இருக்கிறார்ல, நீ பலகி பெருகும்படியான காரியத்துல உனக்காக ஏற்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார்ல. நிச்சயமாய் அவர் செய்வார். செய்கிற வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருக்கணும். அவர்களோடு கூட போராடாத. வேண்டுமென்றே சண்டைக்கு வருவான். உன் நிதானத்தை இழக்கும்படியாய் பல காரியங்களை அவன் செய்வான். ஆனா நான் சொல்லுங்க, உனக்கான ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். சொல்லுகிறவன் சொல்லட்டும், நமக்கு விரோதமாக எழும்புகிறவன் எழும்பட்டும். அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது யாரு தெரியுமா? என்னை உண்டாக்கின கர்த்தரை. நான் பார்க்க வேண்டியது யாரு தெரியுமா? எனக்கு சகாயம் செய்யத்தக்க கிருபையை தருகிறதான தேவனை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பாவத்துல விழ வைக்கிறதுக்கு ஆண்டவனை அனுமதிக்கலப்பா. இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போ. கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுதலை ஆக்கி நடத்துவார். சகல சூழ்நிலைகளில் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி நடத்துவார். உனக்குரியதான பாதுகாப்பை கர்த்தர் தருவார். உனக்கு வைத்திருக்கிற ரெகோபோத்தை நீ அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். பிடிச்சுக்கிட்டு ஓட 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 கர்த்தர் முன்பாக ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே.
காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம்